What's up guys, this is Ari. நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னா அன்பாக்ஸ் பண்ண போறேன். என்ன அன்பாக்ஸ் பண்ண போறேன்னா Realme லேப்டாப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறேன். 3 days முன்னாடி வந்து நான் ஆர்டர் பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில். இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. சரி இன்னைக்கே அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கே vlog-ஆ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்னைக்கு தான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ளிப்கார்ட் பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து 2 to 3 days எனக்கு வந்து வித்தின் 2 days வந்து ஆக்சுவலி இந்த ஆப்பில் வந்து 3 daysன்னு போட்டிருந்தது. பட் 2 days வந்து சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ் டு இகார்ட் ஆல்சோ. நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது, ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன், எல்லாமே இதை வந்து நான் இதில் வந்து எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய். அண்ட் ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் பிளேசிங் த ஆர்டர் வித் ஃப்ளிப்கார்ட், வி ஹோப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷாப்பிங் blah 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 etc etc. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஹேவ் ஒன்லி சிசர். ஸோ 1 second. ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐம் gonna take this out. ஸோ எப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எடுத்தோடனே இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஐ ஹோப் யூ பீப்பிள் கேன் see this. அண்ட் இதுதான் மேலே லேப்டாப். ஆக்சுவலி 2 கலரில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ரியல்மி ப்ளூ அண்ட் ரியல்மி க்ரே. நான் ஆக்சுவலி க்ரே சூஸ் பண்ண காரணம் இருக்குது. லுக்ஸ் லைக் ப்ரொஃபஷ்னல். வாங்க எடுக்கிறதுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன். நான் பக்கத்துலேயே வைக்கிறேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எது கொடுத்தாங்க தெரியல. ஸோ இது வந்து என்னவா இருக்குன்னா ரியல்மி புக் குவிக் ஸ்டார்ட் கைட், இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன படிச்சுக்கலாம். வாரண்டி கார்டு. ஆமாம், வாரண்டி கார்டு. ஸோ இதை உள்ள வச்சுருவோம். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன்சைட். வேறு எதுவும் இல்லைங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ மெயின் வந்து என்னென்னா லேப்டாப் தான். ஸோ லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிடுவோமா? Looks so cool. ஸோ அது கூட வந்து என்னென்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து டைப் சி கேபிள். இந்த அடாப்டர் வந்து இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். இது வந்து கொஞ்சம் இப்போ அப்போ அந்த சைட் வைக்கிறேன். ஸோ ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ ஃபைன். ஸோ பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங்லாம். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் இந்த லேப்டாப் வந்து 180 டிகிரிக்கு வந்து பெண்ட் ஆகலை. ஸோ ஆஸ் யூ கேன் see that properly here. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃபாண்ட் பயங்கரமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய கர்சர் பேக் கொடுத்துருக்காங்க. பட் ஐம் நாட் அ கர்சர் பர்சன். இந்த நான் வந்து எப்பயுமே வயர்லெஸ் மவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன லுக்ஸ் லைக் பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து மேக் மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் பின்னாடி வந்து ரியல்மி அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. வேறு லோகோ வேறு எதுவுமே இல்லை.
ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கும்போது என்னென்னா, ஒன் செகண்ட் முடிகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த லேப்டாப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னா பெரிய 2 வந்து அந்த கூலர் ஃபேன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அந்த ஹீட் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு 2 கூலர். ஆப்டிமல் டிஸ்க் ட்ரைவ் வந்து இப்போ வேறு லேப்டாப்பில் எதுவுமே கொடுக்குறது, ஏன்னா பென் ட்ரைவ் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆப்டிக்கல் டிஸ்க் ட்ரைவ் வந்து கொடுக்கறதில்ல பெரும்பாலும் யாரும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஆடியோ வந்து பயங்கரமாக இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆடியோ ஜாக். இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 Type-C கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜாக தோணுதுன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். எப்படி சொல்கிறதுனா, கீபோர்டு நான் வயர்லெஸ் கீபோர்டு யூஸ் பண்ணுவேன், வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணுவேன். நான் எல்லாமே அஃப்கோர்ஸ் ரிசீவர் வந்து மைக்ரோ யூஎஸ்பி அந்த போர்ட் தான் வரும். இப்போ வந்து Type-Cயில் வந்து கொடுத்தவொடனே 2 Type-C நான் இப்போ வந்து ஒரே டைமில் வந்து கீபோர்டையும் மவுஸையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அப்போ இடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்லைட்டாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி நிறையா ப்ராசஸ்லாம் பண்ணணும். இட்ஸ் வெரி ஈஸி ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஒரு பவர் பட்டன் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ நீங்கள் வந்து டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே ஓப்பன் ஆகும். நோ பாஸ்வேர்ட் நத்திங். ஸோ குட் இனிஷியேட்டிவ். அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே ஓப்பன் ஆகுது. நீங்கள் சொல்லலாம், மேபி புதுசாக லேப்டாப் வந்திருக்கு அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும், மேபி இருக்கலாம். ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணுற பிறகு ரிவ்யூவில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் ஆச்சு, என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு. அது கண்டிப்பாக வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபான்ட்ஸ் அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. வேறு கர்சர் பேட் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட டிஸ்பிளே வந்து 2K டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, பட் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டு காமிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் ஆடியோ வந்து பயங்கரமாக இருக்குது. நான் ஆல்ரெடி இதில் இது பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு, அந்த முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்டிங் இனிஷியலில் வந்து நீங்கள் வந்து நிறைய அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும், எங்கள் மெயில் ஐடி அது எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, வேறு என்ன சொல்கிறது, நான் வாங்கியிருந்தது வந்து i3 இருக்குது, i5 இருக்குது. i3 46,900 rupees. நான் எல்லாமே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 5 இருக்குது. நான் ஏன் i3 வந்து சூஸ் பண்ணேன்னா, எனக்கு i3 போதும். நான் அது வந்து இந்த லேப்டாப் வந்து வாங்கின காரணமே என்னென்னா யூடியூப் பர்பஸ்க்காக மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. என்னோடய ஃபைல் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் தனியாக ஆர்டிஸ்க்கு வந்து வாங்குவேன். 1 TB 2 TB 10 TB கூட வாங்கி வச்சுப்பேன், மேபி ஃப்யூச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ரியல்மி வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேம் ஃப்ரீக்ஸ்லாம் இருப்பீங்களே, பப்ஜி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க வந்து விளையாட முடியாதான் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இருக்கலாம், மேபி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேப்டாப் வந்து டிசைன் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு தான் கேமிங் லேப்டாப்புக்குமே தனியாக வந்து நிறைய பேர் ஆர்ஓஜி நிறையாவே லேப்டாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக வேணால் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 minutesல 50% வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து இதோட வெயிட் வந்து எவ்வளோன்னா, நானே காமிக்கிறேன். இதோட வெயிட் வந்து எவ்வளோன்னா 1.38, நாட் ஈவன் 1.4, 1.38. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5 கிலோ கூட வராது, 1.4 அவ்வளோதான் கேஜி. ஸ்லிம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 1 ஹேண்ட்லேயே தூக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல வரணும்னு நினச்சேன்னா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ரியல்மியோட சைட்லேயே போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது இவங்க வந்து ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியல்மி கிரே அண்ட் ரியல்மி ப்ளூ. நான் வந்து ரியல்மி கிரே தான் வாங்கியிருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாம். ரியல்மி ப்ளூ வந்து நல்லா தான் இருக்குது, பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் ப்ரொஃபஷனல். ப்ளூ பிடிக்கிறவங்க ப்ளூவும் வாங்கிக்கலாம்.
ப்ளூ பிடிக்காதவங்க வந்து கிரே ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணாலும் வாங்கிக்கலாம். பட் ப்ளூ வந்து நான் வாங்கும் போது ப்ளூ வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ப்ளூ வந்து கொஞ்சம் ஃபேன்சி லுக், ஓகேவா. அஃப்கோர்ஸ் people like me, they like to buy that blue color. ஏன்னா இப்போ வர லேப்டாப் அந்தளவுக்கு ஃபேன்சி கலர்ஸில் வராது. எங்கேயாவது ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கீங்களா? நாமளே உட்காந்து ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். ஸோ ரியல்மி வந்து என்ன ப்ளூவில் வந்து விட்டுருக்காங்க, கிரேயில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா i3a பெஸ்ட்டு, இல்லைனா i5 உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லாம் யூஸ் பண்ணணும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். i5a ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னா இதே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது, நல்லாவே தான் இருக்குது. பட் i5 வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல. மேபி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நான் வந்து ரிவ்யூ போட பார்க்குறேன். மற்றபடி என்னென்னா எல்லாமே நான் லிங்க்கில் வந்து கொடுத்துட்றேன், எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன் மோர் சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் கண்டிப்பாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன், யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ தான். ஸோ அட்லீஸ்ட் 4 to 3 வீடியோஸ் வீக் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க்கும் இருக்குது, நான் யூடியூப்பும் பண்ணணும், எடிட் பண்ணுறது. நான் அந்தளவுக்கு எடிட் பண்ணுறதில்ல தான், பட் கண்டிப்பாக நான் ஒரு நாள் நல்லா எடிட்டிங் பண்ணி கண்டிப்பாக நிறையா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் உங்களுக்காண்டி. ஸோ ஹாவ் அ லாட் ஆஃப் பிளான் பீப்பிள். ஒன்லி திங் ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். ஸோ எல்லாமே நான் வியூஸில் வந்து காமிக்கிறேன், நிறைய ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி எப்படி இருக்குன்ட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாம் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா லாஸ்ட்டாக இந்த சார்ஜர், டர்போ சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இது வந்து டைப் சி கேபிள். இது வந்து டைப் சி கேபிள். இது வந்து யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி அந்த மாதிரி டைப் சி கேபிள் தான் இப்போ வராது எல்லாமே. பட் என்னென்னா நாம் பின்னாடி தான் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த லேப்டாப்பில். அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், அதுக்குன்னே ஒரு தனியாக பெருசாக சுட்டி பெரிய வயர். பட் பாருங்கள், இது வந்து ஏதோ மொபைல் சார்ஜிங் அந்த அடாப்டர் மாதிரி இருக்கா. ஸோ டைப் சி. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறேன், எப்படிலாம் சார்ஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகிடுச்சு, ஸோ ஏதாவது ஹீட் ஆச்சா இல்லை, எல்லாமே நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் இந்த வீடியோவில் போன முடியாது, சாரி, கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் இன்னொரு இது வாங்கினேன். ஆக்சுவலி இந்த லேப்டாப்புக்கு மவுஸ் வரல. மவுஸ் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ரெண்டுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மவுஸ் வாங்கினேன். திஸ் இஸ் அ வயர்லெஸ் மவுஸ். இங்கே வந்து இது வந்து ஹெச்பி வயர்லெஸ் மவுஸ். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே கூட பார்க்கலாம், அமேசான்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 99,000 rupees, ஓகேங்களா. ஸோ இது வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் வாங்கினேன். பட் இட்ஸ் ரியலி நைஸ். நீங்களே வாங்கி பார்த்தா தான் தெரியும், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரிசீவர் இருக்கும். ரிசீவர் வந்து நான் கீழே வச்சுட்டேன். ஒரு பேட்ரி. இங்கே வந்து ரிசீவரே சில டைம் வந்து சில ஆப்ஷன்லாம் வராது. ஏன்னா ரிசீவர் வந்து தனியாக நம்ம எங்கே வச்சுருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்து நாமளே இங்கே வந்து மேக்னெட் மாதிரி அங்கேயே வச்சுக்கி அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூடூத்தில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் தவிர்த்து வேறு ஏதோ சொல்லியிருந்தாங்க, அது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து அது வந்து ப்ராப்பராக எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது இன்கேஸ் இஃப் ஐ எம் பிளானிங் டு ரிவ்யூ திஸ், பட் எனக்கு ஐடியா இல்லை. சின்ன மவுஸ் என்ன, அதை பற்றி அந்தளவுக்கு எதுவும் நான் சொல்லவும் விரும்பல. ஸோ இதையும் நான் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். எல்லாமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். என்னென்ன பேசியிருக்கணும் கொஞ்சம் வேக்குது, பட் பிகாஸ் இட்ஸ் சம்மர், ஐம் இன் தி டெரஸ், ஐ ஹேவ் அ வெரி ஸ்மால் ரூம். எனக்காக அந்த வீடியோக்காண்டி எல்லாம் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் கேட்டிருந்தேன். பயங்கர கொதிக்குது, ஃபேனும் ஆன் பண்ணலாம். பிகாஸ் வந்து அந்த சவுண்டு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேனை மட்டும் நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் இவ்வளோ சொன்னதுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. வேறு என்ன பண்ணுறது, எல்லாரும் மாதிரி சொன்னால் தான் எனக்கு வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைப்ஸும் கிடையாது. ஸோ வியூஸும் அந்தளவுக்கு ரீச் ஆகாது சப்ஸ்கிரைப்ஸ் இல்லைனால. ஸோ பீப்புள் ப்ளீஸ் like my channel. I definitely try to edit my videos in the best way while கண்டிப்பாக நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனல் வந்து மிக்ஸ்டாக இருக்கும், ஃபுட் vlogsம் இருக்கும்,
மோட்டோ vlog-ஆ இருக்கும், அன்பாக்சிங் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் வியூஸ். ஓகே, ஹரிசங்கர் அப்படின்றது தான் யூடியூப் சேனல் நேம். பட் எனக்கு என்ன பிடிக்குதோ, என்ன பண்ணுறனோ, உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி வீடியோ போடலான்னு. கண்டிப்பாக நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேன். ஸோ hope you like this video and please அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன், புதுசாக வீடியோ. ஸோ நான் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ see you in the next video. Until bye from Hari Shankar.